சார் அண்ணாமலை சார் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப போல்டாவும் ரொம்ப பிராக்டிகலாவா இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க கட்சியில நம்ம வந்து ஜெயிச்சுட்டு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும். மெயின் கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாமே நல்லது பண்ணணும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது. டிஎம்கே குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இருந்தீங்களா? இருந்தேன், இவ்வளவு நேரம் வரைக்கும் இருந்தேன். அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க எல்லா லேடிஸ்க்கு எல்லாருக்கும் குரூப்பா. எப்படி ரெக்கார்டிங் ஆகுது? ஜெயின் ஆளுங்களுக்கு டிஎம்கே சப்போர்ட் வேணும்ல, நமக்கு ஓட் வரணும்ல, அதுக்காக எல்லா லேடிஸையும் மெயினா குரூப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் நான் சொன்னேன், இப்போ 1000 rupees கொடுப்பாங்க, இப்போ இந்த சாமான் தருவாங்க, இப்போ தருவாங்கன்னு சொல்லி குரூப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த குரூப்ல நம்ம எல்லா லேடிஸையும். அப்ப நம்ம லேடிஸ்ல மெசேஜ் வரும், எல்லா விஷயத்துக்கும் மெசேஜ் வரும், நல்லது வரும் கெட்டதுக்கும் வரும். இந்த மாதிரி ட்ரெயின் இங்க போட்டிருக்காங்க, இது மாதிரி ட்ரெயின் என்ன நடந்தது, எல்லா விஷயமும் வரும் அதுல. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் இந்த டைம் நம்மளுக்கு கிஃப்ட் தராங்கன்னு சொல்லி நேரத்து நிப்பாங்க. 2-3 hours நிப்பாங்க. யார் தருவா? நம்ம கவுன்சிலர் தான், ரங்கீலா ராஜேஷ் தான். ரங்கீலா ராஜேஷ் சேகர் பாபு எல்லாம் வந்து தான் கொடுப்பாரு கிஃப்ட் பொண்ணுங்களுக்கு. அது இது கூப்பிட ஆரம்பிச்சேன், மீட்டிங் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் இது இந்த குரூப்ல நான் இப்போ எது இருந்தேன்னா, இப்ப எங்க என்ன நடக்குது நம்மளுக்கு விஷயம் தெரியும். யாருன்னா மிஸ் ஆயிட்டாங்க அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப முடிஞ்சது. இப்ப நமக்கு தேவையில்லை அந்த குரூப் யாரும் நம்ம யாரும் டிஎம்கே. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இன்னையில இருந்து நீங்க பிஜேபில ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம எங்க கேட்டாலும் இது காட்டலாம். நம்ம கண்டிப்பா நீங்க பிஜேபி மெம்பர் ஆயிட்டீங்க. அதுக்கு வந்து பிஜேபி ரைட் பார்ட்டி. கரெக்ட். இப்ப உங்களுக்கு ஏன் பிஜேபி பிடிச்சது? நான் தான் சொல்றேன், நான் ரொம்ப போல்டா பேசுறேன். இல்ல நேத்து கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அண்ணாமலை சார் பேசிட்டு இருந்தாரு, மா சுப்பிரமணியனை பத்தி மேல போனாரு. அவர் ப்ரூஃபோட ப்ரூஃப் பண்றாரு என்ன கோல்மா நடக்குதுன்ட்டு. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் என்ன கோல்மா நடக்குது எனக்கு தெரியும். அவங்க படிக்காத இயல்ந்தவங்க மீஷர் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எங்க பேஷண்ட்ஸ்க்கு சரியா ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போனா இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன். இதெல்லாம் நடக்குதுன்னா சொக்கார்பேட்ல வந்து அண்ணாமலை சாரை பார்க்க சொல்லுங்க. மேல இருந்து குப்பை எப்போ விழும், எப்படி ரோட்ல தண்ணி நிக்கும், எங்க பார்த்தாலும் குப்பை எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கே ரங்கராஜ் இது மாதிரி பீனா யாருமே ஒத்துக்கிறது இல்ல. அவரும் கேர் பண்றது. இன்னைக்கும் சாவணும் நாளைக்கும் சாவணும், கேட்டுட்டே சாவலாம். என்ன ஒரே ரூல்ஸ் தான். இன்னைக்கும் சாவணும் நாளைக்கும் சாவலாம், கேட்டு நம்ம சாவலாம். கடவுளுக்கு இருக்கா இல்ல, என்ன சாவதா அவன் சாவடிக்கிறது இது வருவான். அது நம்ம பார்க்கணும். இனிமே டிஎம்கே வரக்கூடாது, பிஜேபி தான் வரணும். அவ்வளவுதான். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அவர் தான் வரணும் ஃபர்ஸ்ட். சூப்பர் சிஸ்டர். இதை எடுத்துட்டீங்கல்ல, நீங்க அண்ணாமலை சார பாப்பீங்க. நீங்க ஃபுல்லா பிஜேபில இறங்கி ஒர்க் பண்ணுங்க. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்.